ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, சிறுவாபுரி முருகன் சொல்கிறேன் கேள். நீ நினைத்த காரியம் நடக்கப் போகிறது. இன்னும் எத்தனை நாட்கள் முருகா இந்த நரக வேதனை என நீ கதறும் மனக்குமரலை உணராமல் இல்லை மகளே, மகனே. உன் கர்மாவின் தீவிரத்தை குறைத்து விட்டேன். அது முடிய இன்னும் சிறிது காலம்தான் உள்ளது. அதுவரை முருகா முருகா என்று என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. காலம் கனிந்துவிடும். அதுவரை ஒரு மகளே, அதுவரை ஒரு மகனே, உனக்கானதை செய்யாமல் நான் வேறு எங்கு செல்வேன்? சொல்லு. என் பிள்ளைக்கானதைத்தான் சொல்வேன். செல்வமே, என்று மாலை நான் சொல்வதை 6 முறை சொல்லு. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முகனே அருள்வாய் குகனே என்று 6 முறை சொல். முடியாத ஒன்றை கூட நான் நடத்தி காட்டிவிடுவேன். உன் சிறுவாபுரி முருகன் உன் வாழ்வில் உன்னிடத்தில் இருக்கும்போது பயப்படாதே. யாம் இருக்க பயம் என் தங்கமே. இறைசக்தி மிக்கவர்களிடம் எந்த ஏமாற்று வேலையும் ஈடுபடாது. எதிரிகள் உன்னை தொந்தரவு செய்யத்தான் மிக பெரும் உயர்வை நீ சந்திக்கிறாய். உனக்கான சக்தியாக நான் உன்னுள் இருக்கும்போது எந்த தீய சக்தியும் உன்னை அண்டாது. உனக்கு மதிப்பும் மரியாதையும் கூட போகுது. உன்னை ஏளனமாக பேசிய அதே வாய் இனி உன்னை மரியாதையோடு புகழப் போகிற காலம் வந்துவிட்டது. புரிகிறதா தங்கமே? உன் மனது உடையும் நிலை வந்தாலும் ஒருபோதும் கலங்கக்கூடாது. இந்த முருகன் உன்னோடு தான் இருக்கிறேன். உன் நம்பிக்கையும் தைரியமாக என்றும் நிற்பேன். நல்லதே நடக்கும். உனக்கு மட்டும் தெரியும் நீ தினந்தோறும் எவ்வளவு போராடுகிறாய் என்பது. உன்னை நீ நம்பிக்கொண்டே இரு. உனக்கு துணையாக நான் வந்து கொண்டே இருப்பேன். பயப்படாது. நிம்மதியாக இருக்கணும். அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும். உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும். புரிகிறதா தங்கமே? உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிகழும். அதுதான் நீ நினைத்த காரியம் நடக்கும் என்று உன் சிறுவாபுரி முருகன் சொன்னேன். கிடைத்திடும். கேட்டது கிடைத்திடும் என்று நம்பு. நினைத்தது நடந்திடும் என்று நம்பு. கண்டிப்பாக நடக்கும். செல்வமே, உனக்கு எப்போது எதை தர வேண்டும் அதை அப்போதே நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். ஆனால் உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக வருத்தப்படாதே. அதை உன் கையில் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நல்லதே நடக்கும். புரிகிறதா? காத்திரு. நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான காரணத்தோடு நடக்கும். உனக்காக இந்த முருகன் இருக்கிறேன். எதற்காகவும் கலங்காதே. உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நிச்சயம். எதிர்ப்புகள் விலகிவிடும். செல்வமே, உன்னிடம் ஒன்று சொல்கிறேன். மாற்றங்கள் என்பது எப்போது வேண்டுமானாலும் தோன்றும். உன் வாழ்க்கையில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வந்துவிடும். நிச்சயமாக ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திகைக்கத்தான் போகிறாய். திகைக்க வைப்பேன். உனது வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. எல்லாவித முயற்சிகளையும் வாழ்வதற்கு உன் முருகன் நான் செய்வேன். செல்வமே, நான் ஒன்று சொல்லட்டுமா? நீ கேட்பாயா? மாதத்திற்கு ஒரு நாளோ வாரத்திற்கு ஒரு நாளோ மௌன விரதம் இருந்து பழகிக்கோ. இதனால் பல நன்மைகள் உண்டு. உன் மனம் அமைதியாகும். கோபம் வராது. பொறுமை வளரும். எதையும் சாதிக்கும் திறமை வளரும். உன் உயிராற்றல் கூட பெருகும் தங்கமே. இரத்த அழுத்தம் குறையும்.
குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்காது. அன்பு ஓங்கும் நிச்சயமாக. மனக்குழப்பம் உன்னிடத்திலிருந்து விலக வேண்டும். புரிகிறதா? ஏதோ சூழ்நிலையில் ஒவ்வொருவருக்கும் தொல்லை தருபவர்கள் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். உண்மைதானே? என்னை நம்பு, அனைத்து பிரச்சனைகளையும் சரியாக்கி விடுவேன். முருகனுக்கு மிஞ்சிய சக்தி இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோ. நான் எப்போது சொல்வது வெறும் ஆறுதல் வார்த்தை அல்ல. நீ காத்திருந்த அந்த நல்ல செய்தி மிக விரைவில் உன்னிடம் வரும். நான் சொல்லப்போகும் வார்த்தையை மட்டும் கவனமாக கேட்டுக்கொண்டு வந்து கொண்டே இரு. நீ மனதில் நினைத்த காரியம் நிச்சயம் நல்ல விஷயமாக நடக்கப் போகிறது. புரிகிறதா? நீ செய்யாத தவறுக்காக நீ அழுத நாட்கள் நிறைய இருந்தது. யாரிடமும் சொல்ல முடியாமல் நீ அமைதியாக தாங்கிய தருணங்களும் இருந்தது. இப்போ அதையெல்லாம் தாண்டி வந்து விட்டாய். என்று ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோ. உன் போராட்டம் முடிவுக்கு வந்துவிட்டது. உன் ஆசை அதனால் நிறைவேறப் போகுது. உன் வாழ்க்கை புதிய திருப்பம் எடுக்கப் போகுது. நிச்சயமாக. யாருக்குமே தெரியாமல் நீ சுமந்த பாரம், யாரும் கேட்காமல் நீ வடித்த கண்ணீர், யாரும் புரியாமல் நீ கடந்த இரவு எப்படி இருக்கிறது? இதை எப்படி தெரிந்து கொண்டேன் என்று நினைக்கிறாயா? கவலைப்படாதே. நான் கொடுத்த வாக்கை நிச்சயமாக காப்பாற்றுவேன். இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. உனக்கே உன்னை பற்றி தெரியாத விஷயத்தை எல்லாம் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன். முழுவதுமாக கேட்கும் என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும். நீ எதிர்பாராத பல திருப்பங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. நீ அழுவது எனக்கு நன்றாக தெரியும். அதையெல்லாம் உனக்கு சாதகமாக மாற்றித்தரப் போகிறேன். உனக்கு விடிவு காலம் பிறந்துவிட்டது. உன் வேண்டுதல் தாமதமாகுமே தவிர தப்பாமல் நடக்கும். இனி உன் கஷ்டங்கள் எல்லாம் அனைத்தும் முடிவடைந்துவிடும். நீ எதற்கும் கலங்கக்கூடாது. உன் முருகன் இருக்கிறேன். உலகமே உன்னை திரும்பி பார்க்க வைப்பேன். செல்வமே, உன் கையை பிடித்த நான் எதற்காகவும் கைவிடவே மாட்டேன். மிகப்பெரிய விஷயம் நடக்கப் போகிறது. நீ நினைத்த காரியம் மிகப்பெரிய விஷயம் நடக்கப் போகிறது. நிம்மதியாக இரு. ஓம் முருகா போற்றி போற்றி.